Hey guys, இன்னைக்கு நாம மிஸ்டர் ஹெரிகன் 4 அப்படின்ற மிஸ்ட்ரி ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இங்க ஒரு சின்ன பையனும் பணக்கார வீட்டுல இருக்கிற ஒரு வயசானவரும் ஃப்ரெண்டா ஆகுறாங்க. ஒரு நாள் அவர் இறந்து போறாரு. அவர் இறந்து போன பிறகு அவர்கிட்ட இருந்து ஹீரோக்கு போன் வருது. அவர் போன் வந்த பிறகு இவனுக்கு பிடிக்காத நிறைய பேர் இறந்து போறாங்க. அவங்க சாவுக்கு அந்த வயசானவர் காரணமா இல்லையா, இந்த போன் யார் கடைசியில வச்சிருக்காங்க அப்படின்றத ரொம்ப வித்தியாசமா இந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. சோ டக்குன்னு கதைக்குள்ள போனா வாங்க, நீங்க பாத்துறது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பையன் வேகமா அங்க இருக்கிற லேக் பக்கத்துல ஓடி போய் நிற்கிறான். அவன் ஒரு விஷயத்த சொல்றான், கடவுள் உங்களை தண்டிக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்மளால பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் ப்ரே பண்ண மட்டும்தான். ஆஸ்கர்ல வின் பண்ண ஒருத்தர் புக் எழுதினாரு, அந்த புக் நம்மளால படிக்க மட்டும்தானே முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ 2003 காமிக்கிறாங்க. நான் இருக்கிறது ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துல ஒரே ஸ்டோர் இருக்கு, ஒரு ஸ்கூல், அண்ட் இங்கதான் என்னோட அப்பா அதிகமா சாப்பிட கூட்டிட்டு வருவாரு என் அம்மா இருக்கும் போது. இப்ப என் அம்மா எல்லாம் அவங்க தவறிட்டாங்க. அம்மா இல்லாதனாலும் நானும் என் அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டோம். அதுவும் முக்கியமா என் அப்பா என் அம்மா இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டாரு. இந்த கிராமத்துல ஒரு லேக் இருக்கு. இந்த லேக் ரொம்பவும் பழமையானது. இந்த லேக்கோட அடியில ரொம்ப ஷார்ப்பான பாறைகள்லாம் இருக்கு. எவனாவது குதிச்சாங்கன்னா அவங்க சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துல இருக்கிற விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ நான் ஹெரிகனை சந்திச்சேன் சர்ச்சில். இவதான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் சர்ச்சுக்கு போறாரு அங்க அப்பா கூட. அங்க இருக்கிற ஒரு வசனத்தை எல்லார் முன்னாடியும் வாசிக்கிறான். அப்படி வாசிச்சுட்டே இருக்கும் போது ஒரு வயசானவர் அங்க வராரு. அவர் வந்து உடனே எல்லாமே சைலண்ட் ஆயிடுறாங்க. அவர் அங்க வந்து உட்கார்ந்துறாரு. இவர் பேரு தான் ஹெரிகன்ஸ். இந்த கிராமத்துல இவர் தான் மிகப்பெரிய பணக்காரர். இவருக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்ல. அவரும் ஹீரோ படிக்கிற வசனத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹீரோக்கும் அவரை பார்க்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அடுத்த நாள் நான் அந்த பைபிள்ல இருக்கிற வசனத்தை தான் படிச்சேன். அதுல என்ன நடந்ததும் தெரியல. அவர் என் வீட்டுக்கு வந்துட்டாரு. அவருக்கு வயசாகுது, படிக்கிறதுக்காக என்ன அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டாரு. அதுக்கு தினமும் காசும் தரணும்னு சொன்னாரு. நான் வீட்டுல லோன்லியா இருக்கேன், போலான்னு சொல்லி நான் நினைச்சேன். அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. அந்த வீட்டுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் எனக்கு ஒரு விதத்துல ஆசை. வீடு பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. வீட்டுக்கு வெளியே தோட்டக்காரன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவரை பார்க்கும் போது ஹீரோக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கதவை போய் தட்டுறான். ஒரு பாட்டி வெளியே வராங்க. என்னோட பேர் அப்படின்னு சொல்லும் போது நீ யாரும் தெரியும், சீக்கிரம் வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி கதவை லாக் பண்ணிடுறாங்க. அவன் நடந்து போயிட்டே இருக்கா, எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறான். அந்த வயசானவர் முன்னாடி இருக்காரு. நீ புக்கு படிக்க ஆரம்பிக்கிறியான்னு சொல்லி ஒரு புக்கை கொடுக்குறாரு. அவன் புக்கை வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வாசிக்க அவர் நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி ஒரு நாள் அவன் முன்னாடி வந்து புக்கை வாசிக்கும் போது அங்க இருந்த ஒரு ரூமா பாத்துருவான். அந்த ரூம் கதை ஓபன் பண்ணலான்னு போகும்போது அந்த வயசானவர் அதை ஓபன் பண்ணாரு. ஏன், இது ரொம்ப சீக்கிரட்டான ரூம். சரி, உனக்கு வேற எதாவது கேள்வி இருக்கா? இல்ல, சரிவா புக் படிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே புக் படிக்கிறான். அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி அவங்க கூட நல்லா ஜெல் ஆகுறான். இப்போ அவங்க அப்பா பணம் பிரச்சனை இருக்கிறனால எப்படி பினான்சியலா மேனேஜ் பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவங்க அப்பா கஷ்டத்தெல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பான். அம்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. நான் அம்மா ரொம்ப மிஸ் பண்றேன். சில நேரத்துல குழந்தைங்க மாதிரி நானும் முட்டாள்தனமான விஷயத்த யோசிப்பேன். அதாவது என்னாலதான் என் அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனா நான் இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டேன்ல, எனக்கே புரிய வருது. அவங்க உடனே சரியில்லாம தான் இறந்து போனான்னு சொல்லி நானே என்ன சொல்லி அந்த டிப்ரெஷன் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கேன். ஒரு நாள் அந்த பையன் புக் படிச்சுட்டே இருக்கும் போது தாத்தா கிட்ட போறான். நீங்க நான் வாசிக்கிற புக்கு மட்டும் தான் கேட்பீங்களா, இல்ல நீங்களும் புக் படிப்பீங்களா அப்படின்னும் போது நான் புக் படிக்க மாட்டேன், ரொம்ப குட்டி குட்டி வார்த்தைகள் இருக்கும். நான் நியூஸ் பேப்பர் படிப்பேன். ஏன்னா நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன். சோ ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதனால நான் படிப்பேன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர்லாம் காமிக்கிறாரு. நான் ஒரு புக்கு படிச்சேன். அந்த புக்ல ஒரு அப்பா தன்னோட பையனுக்கு பினான்சியல் எந்த அளவுக்கு சப்போர்ட்னு சொல்லியிருப்பாரு. அந்த டைம் அந்த பையன் அவங்க அம்மா உடனே சரியில்லாம கஷ்டத்துல இருந்திருப்பான். அந்த டைம் உங்க அப்பா பணத்தை பத்தி சொல்லுவாரு. அது நல்லதா அப்படின்னு அவன் ஒரு புக்ல இருக்க ஒரு வசனத்தம் கேட்கும் போது கண்டிப்பா பணம் ரொம்ப அவசியம், ஆனா அதுக்கு லிமிட் இருக்கு. அதிகமான பணம் உன்னை ஆபத்தான நிலைமைக்கு கொண்டு போயிடும் அப்படின்றத அவர் சொல்லுவாரு. இவர் இவ்வளவு நாலேஜ் பர்சனா இருக்காரு, இவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஹீரோவும் இன்டர்நெட்ல அவரை பத்தி சர்ச் பண்ணும். அப்பதான் அவர் மிகப்பெரிய பணக்காரரு. அவர் நிறைய இண்டஸ்ட்ரியில நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவரோட அம்மாவும் அப்பாவும் இல்ல, இறந்துட்டாங்க. அவர் மேரேஜ் பண்ணல, அவருக்கு குழந்தைங்களும் இல்ல. அவரை இண்டஸ்ட்ரியில இருந்த காலகட்டத்துல நிறைய பிரச்சனைகள் அவர் ஃபேஸ் பண்ணிருக்காருன்னு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதெல்லாம் படிக்கும் போது அவரும் என்ன மாதிரி லோன்லியா இருக்காரு, பாவம் அவருக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்ற புரிய வரும். அதனால ஒரு வாரத்துல 3 நாள் போவா. அப்படி 5 வருஷமா அவரோட வீட்டுக்கு போய் புக்கா வாசிச்சுக்கிட்டே இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ பெரியவனா மாறிட்டான். அவங்க ஸ்கூல்ல இருந்த ஹை ஸ்கூல் லெவல் முடிஞ்சனால வேற ஒரு கிராமத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு அவன் படிக்கிறதுக்காக போவான். அவங்களோட கிராமத்தை சேர்ந்த பசங்களும் கூட வருவாங்க. அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் அந்த ஸ்கூலை பத்தின நிறைய விஷயத்த சொல்லிட்டே வருவான். அப்படி சொல்லிட்டே வரும்போது அங்க ஒரு டீம் இருப்பாங்க. அதுல ஒருத்தன் ஹீரோ பார்த்தோடய மறைக்க ஆரம்பிப்பான். ஹீரோவும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும் போது அவனோட ஃப்ரெண்டு, பாருங்களா பசங்களா, உங்க காது ரெண்டுத்தையும் ஓபன் பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் காமிக்கும் போது கேன்டீன் இருக்கும். கேன்டீன்ல என்ன சாப்பிடாம போன்ஸை நோண்டிட்டு இருப்பாங்க. அதுலயே 2 டீம் இருக்கும். ஐபோன் யூஸ் பண்றவங்களும் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்களும் தனித்தனியான சேர்ஸ்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட மொபைல் எல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு போன்ஸ் தான் என்னன்னே தெரியாது. நம்மள ஒரு போன் வாங்கணும்
ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்க பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ அதெல்லாம் பாத்துட்டே போகும்போது அங்க ஒரு பையன் வந்து ஹீரோ கிட்ட வம்புக்கு வருவான். இங்க பாரு இந்த கவர் என் ஷூவை பாலிஷ் போடணும், நான் என் பொண்ணு என்னெல்லாம் பண்ண முடியாதுன்னு பண்ணு அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது நானா பண்ண மாட்டேன்னு இவங்க சின்னதா சலசலப்பு போயிட்டே இருக்கும்போது அங்க டீச்சர் வந்துருவாங்க. என்னாச்சு என்ன சண்டைங்கன்னு போது ஹீரோவும் அவனை காப்பாத்தான் சொல்லி இல்ல எனக்கு சாண்ட்விச் வாங்கிட்டு வந்தா சாப்பிட கொடுத்தா எனக்கு வேணாம் நான் சொல்லிட்டேன். டீச்சரும் சரி ஓகே ரொம்ப சத்தம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிருவாங்க. அந்த பையனும் சும்மா விட மாட்டேன் உன் சாமி என் கையில தான் சொல்லி அவனே மாட்டுவான். இது ஹீரோக்கு பிடிக்காது. முதல் நாளே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்செட்டா வீட்டுக்கு போவா. அவங்க அப்பா எப்படிதான் இருந்தது ஹை ஸ்கூல் போது இல்ல ஓகே தான்ப்பா அப்படிமா. உனக்கு ஏதாவது தேவைன்னா அப்பா கிட்ட பயப்படாம கேளு நான் உனக்கு பண்ணி தரேன் போது அவன் யோசிப்பான். அப்பா எனக்கு ஒரு போன் வாங்கி தரியா, எதுக்கு திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் போலீஸ் கால் பண்ணுவேன் இல்ல 911 கால் பண்ணுவேன்ப்பா அப்படின்னும் போது எதுக்கு நீ பயப்படுற, இது ஒரு கிராமம் சுத்தி ஆட்கள் நடந்துகிட்டே இருப்பாங்க, பிரச்சனைனா கத்தனா அவங்க வந்துட போறாங்க, எதுக்கு போன் உனக்கு அப்படின்னும் போது அவனும் சரிப்பான்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்குள்ள போயிருவான். வயசானவரும் ஹீரோ கிட்ட நான் உன்கிட்ட உனக்கு கேட்கவா, நீ விருப்பப்பட்டுதான் இங்க புக்கு படிக்க வரியா அப்படின்னு கேட்கும் போது ஏன் இப்படி கேக்குறீங்க, நீ வளர்ந்துட்ட உனக்கு இதுக்கு அடுத்தது விளையாட நிறைய இடங்கள் இருக்கும், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கும், அவங்க கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பியப்பா, நான் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணல, உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீ நின்னுடலான்னு போது அப்பெல்லாம் இல்ல எனக்கு இங்க வர பிடிச்சிருக்கு அதான் ஏன்னா எனக்கு இங்க வரணும், நான் வீட்டுல இருக்கும்போது ரொம்ப லோன்லியா இருப்பேன், அது மட்டும் இல்லாம எனக்கு புக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட வாசிக்க இதே புக்கு நான் வீட்டுக்கு போனா எனக்கு நிம்மதியா வாசிக்க முடியாது, ஆனா உங்க வீட்டுல இருக்கும் போது உங்களை பார்த்து வாசிக்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியாவும் துணைக்கு ஒருத்தங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன், எனக்கு இங்க வர பிடிச்சிருக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க போறான். இப்ப ஹீரோவும் அந்த தாத்தாக்கு ஒரு புக்கை வாசிச்சுட்டே இருக்கும் போது அதுல ஒரு வார்த்தை அவன் அந்த தாத்தாக்கு பிடிக்காது. இல்ல இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் போது ஏன் அப்படி சொல்றீங்க, லைஃப்ல ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா ஆகணும், சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கணும்னா ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா தேவை, ஹார்ட் ஒர்க் தேவை, அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும், ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு மட்டும் நம்மளால முன்னேறணும்னு ஆசைப்பட்டா அது முட்டாள் தானும், உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீ கேட்கணும், இல்ல கேட்க கூடாது, நீ டிமாண்ட் பண்ணணும், அப்பதான் நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இவர் நல்லா பேசுறாருன்னு சொல்லி ஹீரோவும் அவர்கிட்ட நீங்க சின்ன வயசுல யாராவது உங்களை புல்லிங் பண்ணிருக்காங்களா, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது விஷயத்த கேட்டிருக்காங்களா போது தினமும் அது நடக்கும்பா, எல்லார் வாழ்க்கையில நடக்கிறது சகஜம், இப்படி நடக்கும்போது நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு போது நான் உங்களுக்கு ஹாஷா பதில் சொல்லுவேன், அப்பதான் அவங்க என்கிட்ட வாழாட்ட மாட்டானுங்க. இப்போ கிறிஸ்மஸ் ஹீரோ உங்க அப்பாக்கு ஒரு ஸ்வெட்டர் மாதிரி கொடுத்துருப்பா, அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், சரி உன்னோட அங்கிள் கிட்ட இருந்து உனக்கு ஒரு கார்டு வந்திருக்கு இதை பாரு அப்படின்னும் போது அது ஒரு லாட்டரி கார்டு, அதுல இருக்க நம்பர் அவன் செக் பண்ணி பார்ப்பான், இவன் சின்ன வயசுல இதை பண்ணுவான் பட் அவனுக்கு எப்பவுமே எந்த ஒரு பிரைஸும் கிடைச்சிருக்காது, இந்த வாட்டி என்ன கிடைக்க போதுன்னு சொல்லி அவன் பார்ப்பான், அவனுக்கு $3000 கிடைச்சிருக்கும், அப்பா எனக்கு காசு கிடைச்சிருக்கும் போது பாத்தியா உனக்கு இன்னைக்கு லக்கு நல்லா இருக்கும், அவங்க அப்பா கொடுத்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க அப்பா அவனுக்கு ஒரு ஐபோனும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு, அதை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். உடனே அந்த தாத்தா கால் பண்ணுவான், தாத்தா நீங்க கொடுத்த கிஃப்ட் நான் பார்த்தா ரொம்ப ரொம்ப தேங்க்யூன்னும் போது எதுலப்பா பேசுற, ரொம்ப கிட்ட நின்று பேசுற மாதிரி கேக்குதுன்னும் போது நான் ஒரு புது போன் வாங்கியிருக்கேன் அப்பா வாங்கி கொடுத்தாரு, அப்படியா ரொம்ப நல்லது, நீங்க எனக்கு இது கிஃப்டா கொடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலாம் போது உனக்கு இல்லப்பா என் ஃப்ரெண்டு நிறைய பேருக்கு இதை கொடுத்துருக்கேன், உனக்கு லக் இருந்திருக்கு அதனால நீ வின் பண்ணிருக்க, சரி நான் அப்புறமேட்டு பேசுறேன்னு சொல்லி டக்குன்னு ஒரு போனை வச்சிருக்காரு. அத்தனை கால ஹீரோ அந்த போன் எடுத்துட்டு அங்க இருக்கிற பசங்களோட மிங்கலாய் உட்காந்துறான். அவனோட ஃப்ரெண்டுலாம் ஆச்சரியமா இருக்கு, இவன் அங்க உட்காரான், டே அவன்கிட்ட ஐபோன் இருக்குடா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆச்சரியமா பாப்பாங்க, டே கலக்குறடா அப்படின்னு அவங்க இருக்கிற ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவான். ஆனா ஹீரோட கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஹீரோவை பிடிக்கும், ஆனா அந்த பொண்ணை அதை வெளிப்படையா காமிக்க மாட்டான். இப்போ அவங்களோட ஃப்ரெண்டும் வீட்டுல அடம் பிடிச்சி எப்படியோ ஒரு போனா வாங்கிடுவாங்க. இப்ப எல்லாமே சேர்ந்து போன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, பக்கத்துல இருக்கிற ஆட்கள் கிட்ட பேசவே அவங்க டெக்ஸ்ட் பண்ணி தான் பேசுவாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல. இப்ப ஹீரோவும் அவர்கிட்ட கிடைச்ச அந்த கிஃப்ட் பணத்துல கொஞ்சம் பணம் இருக்கும், அவங்க அப்பா என்னடா பண்ண போறேன்னு போது எனக்கு இன்னும் கொஞ்சம் செலவு இருக்கு நான் அதுல அதை யூஸ் பண்ணி பாப்பானும் போது அடுத்த நாள் அந்த சாரை பக்கம் போவான். அவரும் என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னும் போது நான் உங்களுக்கு ஒரு பரிசு எடுத்து வந்திருக்கேன், அப்படியா இல்ல எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேணும் போது இல்ல நீங்க ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுப்பான். என்னன்னா மொபைல் வாங்கிட்டு வந்து கொடுத்திருப்பான், அவர்கிட்ட மொபைலே இருக்காது, என்னது இது மொபைலா, எனக்கு இதெல்லாம் தேவையில்ல நீ வாங்கிட்டு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா நீயே வச்சுக்கணும் போது இல்ல இதை யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ண உங்களுக்கே கண்டிப்பா பிடிக்கும், அவர் போன் அவாய்ட் பண்ணுவாருங்க, பாருங்க இதுல இருக்கிற டிவைஸ் பத்தி உங்களுக்கு தெரியல அதனால அவாய்ட் பண்றீங்க, நீங்க சொல்லுவீங்களே எப்படி ஷேர் மார்க்கெட்டோட லெவல நான் தினமும் பார்க்கணும்னு, இந்த ஆப்ல பாருங்களேன் உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு நீங்க பாக்கலாம் போது அதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஓ இதெல்லாம் இருக்கா, அது மட்டும் இல்லாம புக்ஸ் கூட நீங்க ஃப்ரீயா படிக்கலாம், ஜூம் பண்ணி படிக்கலாம்னு சொல்லி அவருக்கு தேவையான விஷயத்தெல்லாம் காமிக்கும் போது அவர் ரொம்ப ஆச்சரியமா பாப்பாரு. ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னா போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் யூஸ் பண்ண பிடிக்காது, ஏன்னா அந்த பொருளை நம்ம யூஸ் பண்றதை விடவும் அதுதான் நம்ம முழுசா யூஸ் பண்ணிக்கும், நான் ஏன் நம்ம வீட்டுல டிவி வச்சிருக்க மாட்டேன், டிவி இருந்தா அதை பார்க்கணும்னு தோணும், என் கார்ல எப்பவுமே ரேடியோ இருக்கும் ஆனா நான் வீட்டுல ரேடியோ வச்சுக்க மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் இருந்தா நம்ம யூஸ் பண்ணணும்னு தோணும், அதுக்கப்புறம் நம்ம அடிக்ட் ஆயிடும், இல்ல தாத்தா இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற இப்போ கரண்ட் டேட்டாஸ் எல்லாம் படிக்க சொல்லுவான் ஹீரோ. அதை படிக்கும் போது அவருக்கு ஆச்சரியமா இருக்கும், இல்ல இன்னைக்கால நியூஸ் பேப்பர்ல இது இல்ல வேணும்னு சொல்லி அதை எடுத்து பாப்பாரு, பாத்தீங்களா இது நேத்து நியூஸ் பேப்பர், இன்னைக்கான அப்டேட் எல்லாம் இந்த மொபைல வந்துரும், ஆனா நியூஸ் பேப்பர்ல நாளைக்கு தான் அது வரும், உங்களுக்கு இது எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்குன்னு போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க கால் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லி எல்லாமே சொல்லி கொடுப்பான். அந்த போன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும், அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவன் வீட்டுக்கு வந்துடும், அப்பா சொல்லுவாரு டே நான் சொன்னல அவருக்கு போன்லாம் பிடிக்காது
போது யார் சொன்னா அவர் போனை பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அடுத்த நாள் காலையில ஹீரோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங் சொல்லுங்களேன் போது எதுக்கு அதை நம்ம ரிங் டோனா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போனோட நம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க, ரிங் டோன்ஸ் எல்லாம் மாத்தி வைப்பாங்க. இப்ப அந்த வயசானவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு இந்த போன்ல ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கவே முடியல தம்பி, இந்த போன்ல நிறைய விஷயத்த என்னால படிக்க முடியுது ஃப்ரீயாவே, எதை தேடினாலும் இதுல நிறைய கண்டென்ட் இருக்கு, எல்லாமே ஃப்ரீயாவே வருது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட இல்ல, உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னும் போது, சார் இது எப்படின்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ கேம் ஆடும் போது அது ஃப்ரீ தான் வரும், அதுல நீங்க நல்லா அடிக்ட் ஆயிட்டீங்க, அதுல நிறைய பிளேயர்ஸ் விளையாட ஆரம்பிச்ச பிறகு அவங்க முதல்ல சார்ஜ் பண்ணுவாங்க, அது மாதிரிதான். அப்ப அது ஆபத்து தானே. அப்ப இவங்க எல்லாமே நம்மள ஒரு விஷயத்துக்கு பழக்கம் பண்ணி அடிக்ட் ஆக்கிட்டு அது மூலியமா அவங்க பணத்தையோ இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒரு விஷயத்த ப்ரொமோட் பண்றாங்க. இது நல்லது இல்ல தானே. அது மட்டும் இல்லாம நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிய வருது. இன்கேஸ் ஃபியூச்சர்ல நம்மளோட இன்ஃபர்மேஷனை வேற யாருக்கு கூட பரிமாற்றம் பண்ணலாமே. இப்படி ஒரு விஷயத்துக்கு எல்லாம் அடிக்ட் ஆனாங்கன்னா ஃபியூச்சர்ல எங்களால எப்படி சர்வே பண்ண முடியும் வித்தவுட் போன் அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாரு. இப்ப நம்ம கரண்ட் லைஃப்ல நம்மளுக்கு இதெல்லாம் தெரிய வருது. பட் போன் வந்த காலத்திலேயே இந்த வயசானவர் இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பான். இப்ப ஹீரோவும் ஸ்கூலுக்கு போவா, அங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது அங்க எல்லாம் வருவா. வந்து என்னப்பா ஐபோனா வச்சிருக்கேன், என்கிட்ட போனே இல்ல கூட நான் பார்த்து தரேன்னு சொல்லி போனை பிடிக்கிட்டு போய் அதுக்கு வந்து தூக்கி போடுவான். ஹீரோ ஏன் இவன் மட்டும் என்கிட்டயே ரொம்ப வரான்னு சொல்லி கோவப்படுவான். ஹீரோ புக்கெல்லாம் வாசிக்கும் போது வயசானவர் அவன் வாசிக்கிற விஷயத்த நோட் பண்ணாம போன் யூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஏதாவது கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கும், டக்குன்னு புக்கை முடிடுவான். அவரும் என்ன மன்னிச்சிருப்பா, நான் வேற ஒரு விஷயத்துல சேட் பண்ணனால மறந்துட்டேன், சரி அந்த டிரா ஓபன் பண்ண அந்த செக்லீஃப் இருக்கும் அதை எடுத்து தான் என்ன முதல் ஓபன் பண்ணும்போது ஒரு விஷயத்த பார்த்து அப்படி ஷாக் ஆயிருவான். அங்க ஒரு ஆக்சிஜன் டேங்க் இருக்கும், இது எதுக்கு உங்களுக்கு என்ன போது கொஞ்ச நாளா என்னால ஒழுங்கா தூங்க முடியல, அதனால இதை யூஸ் பண்றேன். சரி ஓகே, உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன ஆக போறேன் போது எனக்கு மூவி டைரக்டரா ஆகணும்னு ஆசை, கொஞ்ச நாள் அங்க படிச்சு முடிச்ச பிறகு நான் மெயின் சீட்டுக்கே போக போறேன் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்னும் போது அந்த இடத்துல தான் முன்னாடி இருந்தேன், அங்க ரொம்ப மோசமான ஆட்கள்லாம் இருக்காங்க, நீ கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும், சரி நல்ல பணம் சம்பாதிச்ச பிறகு நீங்க வருவியானும் போது டவுட் தான், நான் எப்பயாவது ஒரு வாட்டி வருவேன் போது என்னப்பா அப்படி சொல்றேன், உன்னோட அப்பா இங்க இருக்காரு, அவரை நீ இங்க வந்து பார்த்ததான் அவ்வளவு சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், நான் வச்சுக்கோ, நீ உன்னோட கெரியர்ல அடுத்த லெவலுக்கு போகும் போது உன் கூட ஓடுறவங்க உன்னை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி வரும்போது அவங்கனால நிறைய பிரச்சனை உனக்கு வர ஆரம்பிக்கும், உனக்கு நிறைய எனிமையும் வர ஆரம்பிப்பாங்க, ஆனா தன்னால் தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நீ சில நேரத்துல கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது, உன்னோட வேயை பார்த்து நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணு நீ எந்த நேரத்திலும் அப்செட் ஆக கூடாது, சரிப்பா ஏன் இது சொல்றீங்கன்னும் போது உனக்கு போக போக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிப்பாரு. ஹீரோவும் நீங்க ரொம்ப பணக்காரரு, உங்களுக்கு நிறைய இடத்துல பிளேஸ் இருக்கு, நீங்க எதுக்கு இந்த கிராமத்துக்கு வந்தீங்கன்னும் போது என்னோட வயசான காலத்துல எங்க இருக்கணும் சர்ச் பண்ண, அப்படி பண்ணும்போது இந்த கிராமம் தான் பெர்ஃபெக்டான இடம்னு எனக்கு தெரிய வந்தது, ஏன்னா இங்க மக்கள் கம்மி, என்னை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, எந்த விஷயத்துக்கும் என்கிட்ட பதில் தேவைன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க, நான் யாருக்கும் பதில் சொல்லாம என் வாழ்க்கைய நான் நிம்மதியா இருக்கலாம். ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவா, அவரோட லாக்கனை ஓபன் பண்ணும்போது அதுல நிறைய லாட்ரி கார்டு இருந்தது, அவர் சொல்லுவாரு என்னோட ஃப்ரெண்ட் நிறைய பேருக்கு அனுப்பேன், உண்மையாவே அவர் யாருக்குமே இதுக்கும் அனுப்பினதில்ல என்ன தவிர, அப்போ அவருக்கு ஃப்ரெண்டுன்றது நான் மட்டும் தான். லாஸ்ட் அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவான், உங்க கூட இருந்ததுல உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு மெசேஜ் அனுப்புவான். பத்து நாள் காலை ஹீரோ அந்த வயசானவர் பார்க்க வீட்டுக்கு போறான், வீட்டுக்குள்ள யாருமே இல்ல, அவரு சேனல் இருக்காரு, ரொம்ப சைலண்டா இருக்காரு, என்னாச்சுன்னு சொல்லி அவர் கிட்ட போனா மூச்சே இல்ல, அவரோட கையில போன் ஆல்ரெடி ஹீரோ கால் பண்ணதுக்காக வச்சிருப்பாரு, டக்குன்னு ஹீரோக்கு கால் வருது, பயந்து போன அவனும் அவரோட போன் எடுத்து இவன் பாக்கெட்ல வச்சுக்கிறான், அவர் எழுப்ப முயற்சி பண்றா, அவர் இறந்ததை தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா கால் பண்றான், அவங்க அப்பாவும் வீட்டை விட்டு வெளியேறு ஆம்புலன்ஸ் கால் பண்றா அப்படின்றத சொல்றாரு. இப்ப அவன் அவருக்கு முன்னாடி உட்காந்து புக்கா வாசிக்கிறான், கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் வராங்க, அவரோட பாடியை எடுத்துட்டு போயிடுறாங்க, அவனுக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு, வீட்டுக்கு போறான், அப்படி அவன் போனை பார்க்கும்போது அவரோட போன் அவனோட பாக்கெட்ல இருக்கிறது அவனுக்கு தெரிய வருது. இப்போ அந்த போன்ல ஐ மிஸ் யூ அங்கிள் சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்றான், பண்ணிட்டு ரொம்ப அப்செட்டா அப்படியே தூங்கிறான். அடுத்த நாள் காலையில அவருக்கான ஃபியூனரல் ஆரம்பிக்குது, அங்க வந்த எல்லாரும் முன்னாடியும் அவனும் அவரை பத்தின விஷயத்த சொல்லிட்டு அங்க போறான். ஒருத்தவங்க வந்து கடைசியில அவரோட முகத்தை பார்த்துட்டு போறாங்க, ஆனா நிறைய பேர் கடமைக்கே தான் வந்து பார்த்துட்டு போறாங்க. இவனும் லாஸ்ட் போறான், போகும்போது அவரோட பாக்கெட்ல அவரோட போனை வச்சுட்டு போறான். அடக்கம் பண்ணும்போது அங்க நிறைய பேர் வந்து அவரோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றத சொல்றாங்க. அந்த சமாதிக்கு பக்கத்துல தான் ஹீரோட அம்மாவோட சமாதியும் இருக்கும். ஆனா ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் இது வரைக்கும் என்னோட அம்மாவோட சமாதி கிட்ட வந்ததே இல்லை, ஏன்னா அவங்க இறந்துட்டாங்கன்றத நான் இன்னும் நம்பல, அதனால அந்த பக்கம் நான் இதுக்கும் போகாமலே இருந்தேன். எல்லாருமே டைம் ஆன பிறகு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ ரொம்ப அப்செட்டா இருக்கா, அவங்க அப்பா சரி விட்ரா ஓகே ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ஒரு பர்சன் வராரு. நான் அந்த வயசானவரோட பினான்சியல் மேனேஜர் தான், அவரோட பினான்சியல் அசெட்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் உன்கிட்ட கொடுக்கணும்னு என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு, இந்த லெட்டர் உனக்கு ரொம்ப முக்கியமானது, இதை படிச்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவானும் போது ஹீரோ அப்பாவுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி அதிகமாயிரும், என்னவா இருக்கும் அந்த லெட்டர் படினும் போது அந்த லெட்டர்ல என்ன எழுதிருப்பான்னா, இந்த லெட்டர் படிக்கும் போது நான் உயிரோட இருக்க மாட்டேன், எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ என்கிட்ட ஒரு வாட்டி சொன்ன நீ மூவி ரைட்டரா ஆகணும்னு சொல்லிட்டு, சோ உனக்கான படிப்புக்கு சம்பந்தப்பட்ட எல்லா எக்ஸ்பென்சஸும் உன்னோட ஃபியூச்சர்ல இன்கேஸ் நீ படம் எடுத்தனா அதுக்கு தேவையான பணமும் எல்லாமே நான் உனக்கு ட்ரஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன், நீ அதை எடுத்துக்கலாம். இதை கேட்ட அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட
போடுவாரு. அந்த லெட்டர்ல லாஸ்ட் வார்த்தையில ஐ மிஸ் யூ சொல்லிட்டு ஒரு வார்த்தை எழுதி வச்சிருவாரு. இத பார்த்த ஹீரோ செம ஷாக்கர். ஏன்னா அந்த வயசானோட போன்ல டெக்ஸ்ட் பண்ணது ஐ மிஸ் யூ சொல்லிதான் பண்ணிருப்பான். அவரோட பேரோட அதுவும் இதுல வருது பார்த்தோன்னே அவனுக்கு பயம் வந்துடும். ஏன்னா நான் பேயே பார்த்த மாதிரி பயப்படுறேன் போது அவனுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ நான் தூங்கும் போது அவரோட போனுக்கு கால் பண்ணுவான். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவன் மனசு என்னெல்லாம் தோணுது, அவர்கிட்ட என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறானோ அதை பேசிட்டு போனை வச்சு தூங்கிடுறான். அடுத்த நாள் கிளம்பப்ப எழுந்துறான் போது இப்போ அவனோட போனை பார்க்கும்போது இறந்து போன அந்த தாத்தா கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு மெசேஜ் வந்து பார்த்து பயந்து போயிடுவான். பயங்கரமா அவங்க அப்பாட்ட போவான். அப்பா அவர் இன்னும் சாகலப்பா, அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காரு, நான் அப்பவே நினைச்சேன் வாங்க நான் அவரை புதைச்சு கல்லறை தோண்டி பார்க்கலாம் போது இரு என்ன சொல்ல வர. ஆமா இங்க பாரு எனக்கு மெசேஜ் வந்திருக்கணுமோ, இங்க பாரு யாராவது ஹேக் பண்ணி அந்த போன்ல மெசேஜ் பண்ணிருப்பாங்க, அவர் இறந்துட்டாரு போது இல்ல நம்ப மாட்டேன் போது சரி பொறுமையா உட்காரு, நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் போது அவர் எப்படி இறந்து போனானா அவருக்கு ஹார்ட்ல ஒரு டிசீஸ் இருந்தது. அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சாங்க, இதயத்தை வெட்டிதான் பார்த்தாங்க. அப்பனா கண்டிப்பா அவர் இறந்து தானே போயிருப்பாரு, போக வேணாம் போது அவனும் புரிஞ்சுப்பான். அவனுக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கும். அதனால அவரோட கல்லறைக்கு போய் போன் பண்ணுவான். அந்த போன் அவர்கிட்ட தான் இருக்கான்னு செக் பண்ணும் போது போன் அந்த கல்லறைக்குள்ளதான் கேட்கும். அப்ப போன் அவர்கிட்ட தான் இருக்குன்றதை இவன் புரிஞ்சுப்பான். இப்ப அவரோட வீட்டுக்கு போவான். அந்த வீட்டுல பொருட்களை எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு லேடி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வீடியும் விற்கிறதுக்காக பிளான்ல இருப்பாங்க. ஹீரோவும் சைலண்டா நிற்பான். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப அப்செட்டா இருக்க உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டீ ஊத்தி தருவாங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன்ல, அவர் இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க போது அம்மா ஒரு நல்ல மனுஷன். ஆனா அந்த நல்ல மனுஷனுக்கும் ஒரு கெட்ட குணம் ஒண்ணு இருக்கிற போது என்ன சொல்றீங்க. ஆமா இங்க ஆல்ரெடி தோட்டத்துல வேலை பார்த்த ஒருத்தன் அவர் சொன்ன ஏதோ ஒரு விஷயத்த தப்பா பண்ணிட்டான்னு சொல்லி பயமா கோவப்பட்டு அவனை அடிச்சு வேலையை விட்டு தூக்கிட்டாரு. அப்படியா, அதுக்கடுத்து என்ன ஆச்சு, இதோட போதும் கதை, நீ அவரை ரொம்ப மிஸ் பண்றல, அவர் ஞாபகமா உனக்கு ஏதாவது பொருள் வேணுமா போது எதுவுமே வேணாம், அவர் சேனல மட்டும் நான் லாஸ்ட் உட்காந்துக்கிறேன் போது சரி போ அப்படின்வாங்க. கொஞ்ச நாள் போக போக அவரை கொஞ்சம் கொஞ்சமா அவன் மறந்து அவனோட புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சான். ஸ்கூலுக்கு போறான், நல்லா படிக்கிறான். அங்க இருந்த டீச்சர் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை நல்லாவே மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா மிங்கிள் ஆகுறான். அவனுக்கு பிடிக்காத ஒரு பையன் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இது அவனுக்கு தெரிஞ்சும் சொல்ல வேணாம்னு சொல்லி மறைக்கிறான். இப்போ ஸ்னோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வருது. அந்த ஃபெஸ்டிவல்ல பெண்கள் எல்லாம் பசங்க டான்ஸுக்கு பேரா கூப்பிடுவாங்க. சோ ஹீரோ அவருக்கு பிடிச்ச அந்த பொண்ணு தனக்கு மெசேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அதே நேரத்துல கூட இருக்கிற பொண்ணுக்கும் தமிழ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவகிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் வேண்டிக்கிறான். இப்போ ஆசைப்பட அந்த பொண்ணு கிட்ட அந்த மெசேஜ் வருது, அவனும் ஒத்துக்கிறான். இப்போ பாட்டிக்காக ரெண்டு பேரும் பக்காவா ரெடி ஆகுறாங்க. ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் போற கேப்ல அந்த வில்ல ஹீரோ புடிச்சிட்டு தர கீழே இறக்கிட்டு போவான். என்ன பத்தின விஷயத்த நீ தான் எல்லாருக்கிட்டையும் சொன்னும் போது நான் என்ன சொன்னேன், நான் அதுமே சொல்லிடும் போது பேசிட்டே இருக்கும்போது வாயில குத்துவான். அவன் அடிப்பான். மாத்தி சண்டை போடும் போது அந்த வில்ல ஹீரோ போட செம்மையா அடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ கார் சவுண்ட் கேட்கறதுனால அந்த பையன் ஓடி போயிடுவான். அந்த பொண்ணு வேகமா ஓடி வரும்போது ஹீரோட நிலைமையை பார்த்து பயந்து போய் டீச்சர் கிட்ட சொல்லுவான். டீச்சர் அவனுக்கான மருந்தெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு தெரியும் யார் இதை பண்ணிருப்பான்னு நம்ம போலீஸ் கிட்ட சொல்லலாம் போது இல்ல வேணாம், போலீஸ் கிட்ட சொல்லணும்னா அவங்க கண்டிப்பா என்ன தேடி வருவாங்க, இது இன்கேஸ் கோர்ட்டு கூட போக வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் நான் கிட்ட அடி வாங்கினேன்ற மாதிரி பேர் வந்துடும், எனக்கு இது பிடிக்கல, இதை அப்படியே மறைச்சிடலாம் போது நீ சொல்றதுலாம் கரெக்டா, ஆனா உன்ன மாதிரியே அவன் வேற யாரும் மேலே கை வச்சா என்ன ஆகுறது, நம்ம இதை நிறுத்தணும் தானே போது அவன் எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை. சரி இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் போது ரொம்ப தேங்க்யூ டீச்சர். அவன் வீட்டுக்கு வர அவங்க அப்போ யாரும் அவன் மேல கை வச்சது என்கிட்ட சொல்றான் போது இல்லப்பா நான் ஓகே தான் போது நீ என்கிட்ட சொல்ல தயக்கப்பட்டனா நீ யார்கிட்ட பேசினா கம்ஃபர்டபுளா இருப்பியா அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. உடனே சரி அந்த தாத்தா கால் பண்ணலாம்னு சொல்லி அவரோட போனுக்கு இவன் கால் பண்ணுவான். இது மாதிரி என்ன ஒரு பையன் அடிச்சுட்டான், நான் இதை உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கும் கோவம் வரும் எனக்கு தெரியுது, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, அவன் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு கோவத்திலேயே வார்த்தை விட்டுருவான். அதுக்கடுத்து நைட்டு தூங்கிடுவான். இப்ப அடுத்த நாள் காலையில அவன் இறந்துட்டான்ற மாதிரி இவருக்கு மெசேஜ் வருது. இவனே ஒரு ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தாங்கன்னா அவன் இறந்து பெற்றவனோட பாடி எடுத்துட்டு போயிருப்பாங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான்னு சொல்லி ஸ்கூல்ல சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோக்கும் ரொம்ப கில்ட்டியா இருக்கும். இவன் அப்செட் ஆகுறத பார்த்து டீச்சரும் எனக்கு தெரியுது நீ கில்ட்டில இருக்க, அவன் போதையில இருந்தா மொட்டை மாடில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டான், அவ்வளவுதான், நீ எதுக்கு தேவையில்லாம உன்னையே நீ சந்தேகப்படுறேன் போது அவன் இறந்ததை காமிக்கும் போது ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்டார்டிங்ல இவன் பாலிஷ் போட்டுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கிரீம் கொடுத்துருப்பான். அந்த கிரீம் அவன் வாயில இருக்கும். அவன் ஹீரோ எப்படி விழுந்து கிடந்தாரோ அதே ஆங்கிள் விழுந்து கிடந்திருப்பான். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாது. இப்ப ஹீரோ ரொம்ப அப்செட்டா இருக்கும் போது இப்ப போயிட்டே இருக்கும் போது ஆல்ரெடி அந்த வயசான ஒரு வீட்டுல தோட்டக்காரனா ஒருத்தன் வேலை பார்த்திருப்பான். அவன் கிட்ட போய் அந்த தாத்தா பத்தி கேட்கலாம்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவன் இருக்க மாட்டான். அங்க வேலை பார்க்கற பாட்டியும் அவன் இல்லப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வெளியே போயிருக்கான் போது சரி அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும் போது அவன் ஒரு பணக்கார வீட்டுல வேலை பார்த்தா அதுக்காக ஒரு வேலையை விட்டு தூக்கிட்டாரு, அதுக்கடுத்து இங்கதான் ட்ரக் எல்லாம் ஓட்டிட்டு இருந்தான், அவன் ட்ரக் உள்ளதான் இருக்கு, அவன் சரியான குடிகாரப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரக் போய் பார்ப்போம் ஒரே குப்பைகளா இருக்கும். அதுக்கடுத்து அவன் அங்க இருந்து போயிடுவான். இப்ப நைட்டு ஹீரோவும் அந்த தாத்தா கால் பண்ணீங்க பாருங்க எனக்கு அவனை பிடிக்காது, அதனால கோவத்துல அவனை கொலை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டேன், அவனை நீங்க ஏன் கொலை பண்ணீங்க, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உண்மையாவே அவரை நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னா என்னோட வீட்டோட கதவை 3 வாட்டி தட்டுங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சிருப்பாங்கன்னா ரிங் ஆகிற சவுண்ட் கேட்கும். பயந்து போன அவன் போனை பார்த்தா அவர்கிட்ட இருந்தா போன் கால் வந்துடும். இதை பார்த்து பயந்து போன அவனும் யார்கிட்ட சொன்னாலும் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க, தன்னை பைத்தியக்காரங்க நினைப்பாங்கன்னு சொல்லி சர்ச் ஃபாதர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். சர்ச் ஃபாதரும் உங்க அப்பா சொன்னது கரெக்ட் தான்ப்பா, இந்த போனை யாராவது ஆக்ட் பண்ணிருப்பாங்க, மத்தபடி அந்த இறந்து போனாலும் எப்படி வருவாரு, நீ டிப்ரெஷன்ல இருக்க அதனாலதான் உனக்கு இதெல்லாம் தோணுது,
பேசாம இந்த போனை தூக்கி போடு, போன் இல்லாம வந்தாலே உங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு. அவன் யோசிப்பா, இந்த போன் இருக்கனால கால் வருது, இந்த போனையே மாத்திட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு போனை வாங்கிடுவான். அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் இந்த போன்ல இன்புட் பண்ணிடுவான். சரி, பழைய போனை நாங்க தூக்கி போடலாமா சார்? இல்ல அது என் சிஸ்டருக்கு நான் கொடுத்துறேன்னு சொல்லி போனை எடுத்துட்டு வந்து புது போன்ல அவரோட நம்பரை பிளாக் பண்ணிடுவான். பழைய போன் எடுத்துட்டு போய் ரூம்லயே டஸ்ட்பின்ல போட்டுருவோம். அதுக்காக கொஞ்சம் டவுட்டா இருக்கும், போன்ல ஏதாவது ஒரு கால் வந்துட்டா நம்ம எடுத்து தானே ஆகணும், அதனால இந்த போன் இங்க வைக்க வேணாம்னு சொல்லி ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி டிராப்ல வச்சிருக்கேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் மாற ஆரம்பிக்குது. எந்த ஒரு காலும் எந்த ஒரு மெசேஜும் தாத்தா கிட்ட அந்த மாதிரில அவன் லைஃப்ல அடுத்த லெவல் போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். அவனுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் ஃபண்டும் வந்துடும் அந்த தாத்தா மூலியமா. அது மட்டும் இல்லாம அவனும் அதிகமா போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போன் அவாய்ட் பண்ணுவான். அவன் போன் அவாய்ட் பண்ணும் போதுதான் எந்த அளவுக்கு அவன் டைமை வேஸ்ட் பண்ணிருக்கான், கூட இருந்தவங்கள எந்த அளவுக்கு போன்ல அடிக்ட் ஆயிருக்காங்கன்னே புரிய வரும். அது மட்டும் இல்லாம அந்த தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணுவான். மெயின் சிட்டிக்கு போகணும், அதனால அவங்க அப்பாவை லாஸ்ட் கட்டி பிடிச்சிட்டு அவன் கார்ல ஏறி போகும்போது அவங்க அம்மாவும் கூட இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இப்போ சடனா அவங்க அப்பாட்ட அந்த ஒரு கால் வருது, உனக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்ல போறது, சீக்கிரமா வீட்டுக்கு வாண்டாங்க. என்னன்னா என்னோட ஃபேவரட் டீச்சரும் அவங்களோட ஃபியான்சேவே கார்ல போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு பையன் குடிச்சிட்டு காரை இடிச்சு அவங்க 2 பேரையும் ஆக்சிடென்ட் பண்ணிடுவான். அதுல அந்த டீச்சர் இறந்து போயிருக்காங்க. அந்த குடி போதையில வண்டி ஓட்டினவன் மேல பெரிய அளவுல ஆக்ஷன் எடுக்காம ஒரு பணக்கார ஜெயில தான் அவங்க போட்டிருப்பாங்க. இது இருக்கு கோவம் வரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த மேம் எவ்வளவு நல்லவங்க, கடைசியில அவங்க சாவுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல, அவங்களாம் இப்படி சும்மா விட்டாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கும் ரொம்ப கோரம், ஏன்னா அந்த டீச்சர் அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு போன அவனும் பழைய போனை எடுப்பான், அது சார்ஜ் இருக்கா, சார்ஜ் போட்டு இப்ப அவன் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி என்னோட ஃபேவரட் டீச்சர் ஒருத்தங்க தாங்க, அவங்க ஒருத்தன் குடிச்சிட்டு போய் காரால இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், அந்த தப்பு பண்ண அவன் சந்தோஷமா இருக்கான், கடைசியில டீச்சர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்தாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் சொல்லி அவன் உயிரோட இருக்க கூடாது, நீங்க அவனை கொலை பண்ணணும்னு சொல்லி போனை வச்சிருவான். இப்போ அவனோட ஸ்டடீஸ்க்காக மெயின் சிட்டிக்கு வந்துருவான். இன்டர்நெட் எல்லாத்தையும் இறந்துட்டானா மெசேஜ் வருதான்னு பாக்குறா, எந்த ஒரு மெசேஜும் வரல. ஏன் இப்படி நடக்குது, தாத்தா இதை வந்து டக்கு பண்ணிருவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ ஒரு மெசேஜ் பாக்குறான். அவரு மர்மமான முறையில குளிக்கும் போது இறந்துட்டாரு, இன்வெஸ்டிகேட் பண்றோன்றது தெரியும். அவர் எப்படி இறந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் இறந்து போன அந்த ஜெயிலுக்கு வராங்க. அங்கிருந்து ஒரு ஆள் கிட்ட அவர் எப்படி இறந்தாரு சொல்லுங்க, நான் மீடியா ஆட்கள், எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நல்லா இருக்கணும் போது, அப்படியா எனக்கு காசு வேணும், எவ்வளவு, $200 தரணும், சரி தரேன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, வேடிக்கையா இருக்கும், நீங்க நம்புவீங்கன்னு தெரியல, அவரோட சோப்பு வச்சு குளிச்சுட்டு இருந்தாருப்பா, அந்த பாதி சோப்பை மிளிங்கிட்டாரு, பாதி சோப்பு தேய்ச்சி குளிக்கும் போது காத்தவரை கீழே விழுந்து வாயில நுரத்திலே இறந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் இறந்து போகும்போது பக்கத்துல ஒரு சின்ன பேப்பர் இருந்தது, அதுல ஒரு பாட்டோட வரி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த வரியை சொல்லும் போது ஹீரோ ஷாக் ஆயிரேன்னா, தாத்தாக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாட்டோட வார்த்தைகள் கண்டிப்பா அவர் தான் பண்ணிருப்பாருன்றது அவன் புரிஞ்சுப்பா. அவனோட காருக்குள்ள போய் ரொம்ப ஃபீல் பண்றான், அவனோட பழைய போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்றான், அந்த தாத்தாவோட வீட்டுக்கு போறான். அவரு போக கூடாதுன்னு சொன்ன அந்த ரூமோட கதை ஓபன் பண்ணிட்டு போறான். ஏன்னா அவரோட சீக்ரெட் என்னோட சீக்ரெட், என்னோட சீக்ரெட் அவரோட சீக்ரெட். அப்போ அவரை பத்தி நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அவரோட சைல்ட் லைஃப் மெமரிஸ் போட்டோஸ் எல்லாமே இருக்கும். அவர் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாரு, என்ன மாதிரி அவரோட லோன்லி லைஃப் தான் வாழ்ந்தார். அதனாலதான் அவரு என்ன பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவர் ரொம்ப பாவம், ரொம்ப லோன்லி அவர் லைஃபா வாழ்ந்திருக்காரு. அவரோட கல்லறைக்கு போவான். அந்த போன்ல அவரு CCST அப்படின்ற ஒரு லெட்டர் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணிருப்பார். அதோட அர்த்தம் அவனுக்கு புரிஞ்சிருக்காது, ஆனா இப்ப அவனுக்கு புரிய வருது. சீன்றது என்னோட பேர்ல வர முதல் வார்த்தை, STன்றது ஸ்டாப்னு அர்த்தம். அப்பனா நீங்க நான் பண்ற விஷயத்த நிறுத்து அப்படின்னு சொல்றீங்களா, உங்களுக்கு அது ஹர்ட் ஆகுறனால, இல்லனா நான் இது பண்றனால என்னோட லைஃப் என்னோட கெரியர் ஸ்பாயில் ஆகும்னு சொல்லி எனக்காக நீங்க நிறுத்த சொல்றீங்களா? நீங்க நிறைய விஷயத்துல எனக்காக கேர் பண்ணிருக்கீங்க, இதுமேட்டு இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன், உங்களை இருமேட்டு ஹர்ட் பண்ண மாட்டேன், நீங்க இருமேட்டு நிம்மதியா உங்களோட கல்லறையில தூங்கலாம், இருமேட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போவான். போய் அழுக ஆரம்பிப்பான். இவ்வளவு நாள் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இப்போ போன் எடுத்துட்டு வேகமா காட்டுக்குள்ள ஓடி போறான். அங்க அந்த லேக்ல நின்னுட்டு இந்த போனால் தானே பிரச்சனைன்னு சொல்லி பழைய போனை தூக்கி போடுறான். போய் போனையும் தூக்கி போட நினைக்கிறான். ஆனா ஒரு தயக்கம் இருக்கு அவனுக்கு. அவனும் என்ன சொல்றான்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்களால இந்த போனை விட்டு வெளியே வருது ரொம்பவும் கஷ்டம், என்ன பண்றது, கல்யாண வாழ்க்கை தான் இதுவும், தூக்கியும் போட முடியாது, கூடவும் வச்சுக்க முடியாது, இருமேட்ல இருந்து என் வாழ்க்கைய எம்டி பாக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கைய திரும்பவும் தொடங்க போறான், அந்த வயசானவரை டிஸ்டர்ப் பண்ணாம. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு மக்களே, படம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்கு வரேன். அண்ட் தென் பை.